நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். கோபம் என்ற உணர்வை அறவே அழிப்பதற்கா இல்லைன்னா கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. கோபத்தை வெல்ல முடியுமா? கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? முடியுமே, வெல்ல முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபப்படாமல் இருக்க முடியும். யும் 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 எல்லாம் யும். ஆனால் மாட்டிக்கொண்டு முழிப்பது நாம் தான். கோபம் என்ற ஒரு உணர்வு, சந்தோஷம் என்பதும் ஒரு உணர்வு, துக்கம் என்பதும் ஒரு உணர்ச்சி. எப்போவுமே உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? டென்ஷன் ஆகாதீங்க, என்ன பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஷன்னா என்ன? மன உளைச்சல். மன உளைச்சல் எதுக்காக வருது? தன் இயலாமையினால் தான் வருது, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு செயலை நம்ம செய்ய முடியலையே, தவிக்கிறோமே அப்படின்னு அதை வெளிப்படுத்துறது தான் என்னது? கோபம், அழுகை, சோகம். அதான். ஸோ அப்போது சந்தோஷமாக இருக்கும்போது யாருமே சிரிக்கிறாங்கல்ல, அவங்களாம் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா தன்னிலை உணரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி நேரத்தில் சிரிப்பாங்க. எப்போது ஒரு சோகமான நிலைமையிலையும் மனசுக்குள்ளே சிரிக்கணும், வெளியே சிரிச்சக்கூடாது. வெளியே சிரித்தா வெளியே தள்ளி விடுவாங்க. ஒரு டெத் ஹவுஸில் போய் உட்காந்து ஆஹா கந்தசாமி இறந்துட்டாரா ஆஹாஹான்னு சிரிக்கக்கூடாது. மனசுக்குள்ளே சிரிக்கணும். எப்படி சிரிக்கணும்? சரி, பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார், நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார், மனுஷன் கஷ்டப்படாமல் மேலே போய் சேர்ந்துட்டார், நல்லா இருக்கட்டும் ஆன்மா அப்படின்னு வாழ்த்தணும். அது சந்தோஷம். ஆனால் அதே கோவப்பட வேண்டிய இடத்துல நம்ம கோவப்படலாமா? படக்கூடாது. ஏன் படக்கூடாது? 2 கை தட்டினா சத்தம் வரும், ஒரு கை தட்டினா சத்தம் வருமா? வராது. ஒருத்தவனை பார்த்து திட்டும்போது நீ என்ன பண்ணுற? அமைதியாக இருந்துடணும். லிப்ஸு, இந்த உதடு இருக்கு இல்லையா, மனுஷனுக்கு விஷம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உதடு தான். உடம்புலேயே வேர்க்காத பாகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இதுதான். இங்கே முகத்தில் இப்படி ஒரு வாய் இருக்குல்ல, வாய், இந்த வாயில் 2 உதடு இருக்குல்ல, மேலேங்களையும் ஆடுது பாருங்க, டொடக்குன்னு. இதில் தான் வேர்வை வராது. வேர்வை வந்துன்னா நம்ம அடக்கமாக இருக்கலாம், வாய் பேசாது. வேர்வை இல்லாதனால அந்த சதையும் மெல்லிசாக இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் அதை ஆட்டி வைக்கிது. நம்ம ஆடுறதில்ல. ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாத கண்ணா ஆசையினும் பாட்டு இருக்குல்ல, நம்ம ஆடலை, ஆட்டி வைக்கிறான் உதட்ட. எப்படி? நம்ம உணர்வில் கோபத்தினாலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணா அப்படின்னா வாயை திறந்து திட்டுறோம். வாயை திறக்காமல் மூடி திட்ட முடியுமா? முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? கோபத்தை நாம் நிறுத்துவதற்கோ இல்லை கோபப்படாமல் இருப்பதற்கோ நாம் அமைதியாக உதரை அசைக்காமல் இருக்க வேண்டும். வாய்கட்டு, சைலன்ஸ், டாக்டர் இஸ் இன்சைட். கிளினிக்லாம் போட்டுருவாங்க, ஒரு நர்ஸ் படத்தை போட்டு கையை இப்படி வச்சுருப்பாங்க. சத்தம் போடாதீங்க, உள்ளே டாக்டர் இருக்கார். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இங்கே நம்ம உள்ளுக்குள்ளே டாக்டர் இருக்கார். வாயை திறந்தாருன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும். அதனால் வாயை மூடிக்கிட்டு சிவனேன்னு இருந்துடணும். போட்டட்டும் தூட்டட்டும் சொல்லுவான். ஏன்டா உனக்குலாம் மானம் வைக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா? ஏன்டா எருமாட்டு மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்பானுங்க. கேட்டுட்டு போட்டோம். நீ அமைதியாக இருந்துட்டேன்னா 2 திட்டோட முடிஞ்சு போச்சு. இல்லை எதிர்த்து பேசினா அவன் உன்னை சாத்த, நீ அவனை சாத்த, உனக்கும் டேமேஜ் ஆகும், அங்கேயும் டேமேஜ் ஆகும், தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் அலையணும் இல்லையா? அதனால் ஒரே வழி, மனசுக்குள்ளே நீ 1000 திட்டிக்கோ. மனசுக்குள்ளேயே நீ என்ன வேணால் கொலை பண்ண, அவனை கத்தி எடுத்து குத்து. ஆனால் வாயை திறந்து பேசிடாத, கையில் ஆக்ஷன் பண்ணிடாத. அப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? உன்னை எங்கேயோ கொண்டு போவோம். எதிராளி உன்னை பார்த்து பயப்படணும்னா ஒரே வழி, நீ அமைதியாக இருக்கணும். நீ ஒரு பேடியாகவே இருந்துட்டு போ. அடிக்க வரும்போது நீ வாயை திறக்காமல் அப்படியே ஒரு பார்வை மட்டும் போதும். உடனே நினைப்பா, ஓ அவன் நம்மளோட பெரிய ஆள் போல் இருக்கு, அடிக்க வரோம் அப்படியே இருக்கான், யோசிக்கிறான் போல் இருக்கு, நம்மளை அடித்து தூக்குறதுக்குன்னு நினச்சி பயந்து ஓடிடுவான். சரியா?
தான் செய்த தவறுகளை மறைப்பதற்கும் உதவும் இந்த மௌனம். ரெண்டாவது, தான் நம்மை நாடி வரும் குற்றங்களை தடுப்பதற்கும் உதவும் இந்த கோபப்படாமல் அமைதியாக இருப்பது. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, பொறுமைசாலி, ஐயோ இது வாயிலா பூச்சின்னு பேர் வாங்கலாம். அப்படி வாங்கிட்டு நீ என்ன வேணால் பண்ணலாம். வாழ்க்கையில் நீ நல்லாவே நம்ம பேர் வாங்கிட்டேன்னு வையேன், உலகம் ஒன்று எப்போதுமே கெட்டவன் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். கெட்டவன் ஒரு டைம் பேர் வாங்கிட்டவன் நீ நல்லவன் ஆனால் கூட நல்லவன் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த கோபம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சொல்லட்டுமா? நான் சொன்னால் யாரும் கேட்க போகிறீங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறதா என் கடமை சொல்லிடுறேன். இந்த சாப்பாட்டில் சேர்க்குற அந்த உணவில் காரம், உப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அது இல்லாமல் இந்த அசைவ உணவுன்னு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறுத்திடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோபத்தை என்ன பண்ணலாம், கைவிட்டுடலாம். இல்லை நான் இப்படிலாம் சாப்பிடுவேன், எனக்கு மனசு தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு தீர்க்கமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. சரிங்களா? கோபம் வரக்கூடாது. கோபந்தான் எதுக்கு காரணம்? அழிவுக்கு காரணம். டென்ஷன் ஆகாமல் நீங்கள் லைஃப் லீட் பண்ணிங்கன்னா 80 வயசு வரைக்கும் வாழலாம். டென்ஷனோடு நீங்கள் லைஃப் லீட் பண்ணிங்கன்னா 65 வயசு 60 வயசு தான். ஏன்? கோவப்படும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ வேகமாக சுற்றுது, பம்பு ஹார்ட் வந்து அவ்வளோ வேகமாக பம்ப் பண்ணுது. அப்போ என்ன செய்யும்? இரத்த கொதிப்பு நோய் வரும், பிளட் ப்ரெஷர் வரும். பிளட் ப்ரெஷர் வந்ததுன்னா அடுத்து கூடயே அவங்க தம்பி தான் சுகரு, அவருடைய தம்பி தான் கொலஸ்ட்ரால், இது மூணு ஒன்று சேர்ந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் முடிச்சிடுவாங்க, கொண்டு போய் படுக்க வச்சு தனித்தனியாக பீஸாக கிழிச்சு எடுத்துருவானுங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் கோபம் என்று மறக்கனை நாம் அறவே அழிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி பொறுமை காப்பது, வாயை திறக்காமல் இருப்பது, வாயை உதட்டை அசைக்காமல் இருக்க, உதட்டை மூடிக்கொண்டு, முடிஞ்சால் கண்ணை கூட முடிக்கும், மூடி சிவனேன்று உனக்கு கோபம் உன்னை விட்டு ஓடி போயிடும். நீ தியானம் பண்ணாலும் உனக்கு கோபம் கம்மியாக போகிறதில்ல. எந்த கடவுளை கும்பிட்டாலும் உனக்கு கோபத்தை கம்மி பண்ண மாட்டான். இல்லை நிறைய இந்த ரத்தனங்கள் விற்கிது, அது என்ன ஸ்படிக மாலை போட்டால் கோபம் கம்மியாயிடும், அதெல்லாம் சும்மா வாய்ப்பே இல்லை ராஜா. அதெல்லாம் வந்து ஒரு வழி, ஆனால் நீ அதை நம்பணும். நான் அது உத்ராட்ச மாலை போட்டிருக்கேன், போட்ட உடனே நான் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கேனே, என் மனசுக்கு எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது, பார்க்குறவனும் ஓகே இவ்வளோ பெரிய மாலை போட்டிருக்காரு சாமி ரொம்ப நல்லவர் நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை. இதை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டிய இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் இல்லையா? அப்போது நம்ம ஸ்படிக மாலை போட்டால் கோபம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, ஒருத்தர் போட்ட உடனே ஸ்படிக மாலை போட்டிருக்காரியா, இவர் ரொம்ப நல்லவர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவான், இல்லை நினைப்பான். அப்போ அது நம்ம மனசில் பதியும், நம்ம காதில் கேட்கும். அப்போ அந்த மரியாதையை கீப்பப் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோவப்படாமல் இருக்கணும். புரியுதுங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. கோவப்படாமல் இருக்கணும்னா நம்ம தான் முயற்சிக்கணும். அதுக்கு எந்த விதமான ஒரு ஏரியல் தேவையில்லை. சரிங்களா? ஸ்படிகம் போட்டாலோ உத்திராட்சம் போட்டாலோ, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப குழுன்னு இருக்கக்கூடிய இந்த துளசி மாலையை போட்டால் கூட உங்களுக்கு கோபம் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது. கோபத்தை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. கோபப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இந்த கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்னு கேட்டால், மெயினாக முதல்ல வந்து உடல்நலம் பாதிப்பு, ரெண்டாவது மனநிலம் பாதிப்பு, மூணாவது என்ன, கட்டையில் போயிட வேண்டியதுதான். ஒரே ஊற்றின சங்கு கொண்டு குப்பையில் போட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் கோபமே படாமல் இருக்கணும்னா இதுதான் வழி, ஒரே வழி. ரொம்பவும் சிந்திக்கக்கூடாது, சில விஷயங்களை விட்டுறணும் ஃப்ரீயாக. அவனுக்கு செஞ்சது அவ்வளோதான், அவன் செஞ்சுருக்கானா, ரைட் பரவாயில்ல, ஓகே, ஒரு டைம் ஆன் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க. கேட்டால் வெள்ளன் குட், கேட்கலனாலும் வெள்ளன் குட். சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் சீர்தூக்கி பார்க்க வேண்டாம். ரொம்பவும் கண்ணில் விளக்கணை விட்டு பார்த்தீங்கன்னா குற்றம் எப்பேற்பட்டவங்களுக்கும் தெரியும். அந்த குற்றத்தை பார்த்து நீ கோவப்பட்டே ஆனால் உனது உடல்நலம் தான் கெட்டு போகும், நீ தான் ஒரு நோயாளியாக மாறுவாய். ஆகவே கோபப்படாமல் இருப்பதற்கு பழகி கொள்ளுங்கள். இன்னும் பண்ண முடியாது, தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். திரும்ப சொல்கிறேன், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், தெய்வம் படையும் பிறவி குணம், தெய்வ அச்சன்யம், இதெல்லாம் வந்து கோவப்படாமல் இருக்கிறது எல்லாமே வந்து பிறவி குணம்.
உன்னுடைய ஜீன், உன்னுடைய வித்து எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் இருக்க போகிற, வேறு வழியே இல்லை. ஆனால் முயற்சி செய்வோம் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு. நம்ம முடிந்த வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் எதையும் டேக் இட் ஈஸியாக போனோம்னா கோபம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.